என்ன சமையலோ என்ன சமையலோ. வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு சுவையான சர்க்கரை பருப்பு தோசை தான் பார்க்க போகிறோம். ஒரு இனிப்பான தோசை வெரைட்டி, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், ரொம்பவும் சுவையாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, வெல்லம், கடலைப்பருப்பு, தேங்காய் துருவல், மஞ்சள் தூள், ஏலக்காய் தூள். முதல்ல கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை இது போல் அலசி எடுத்துட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் கொடுத்தா போதும். இது வேகட்டும். அடுத்ததாக 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கோம். அதில் 1 கப் அளவு வெந்நீர் ஊற்றி கலந்துக்கலாம். வெந்நீர் ஊற்றி நம்ம கலந்துக்கும் போது சீக்கிரத்தில் வெல்லம் கரைஞ்சிரும். நல்லா இது போல் கரைச்சி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை மிக்சர் ஜாரில் மாற்றி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு சலித்து எடுத்துக்கலாம். கூடவே நம்ம வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் முதல்ல நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசி எதுவும் இல்லாமல் இது போல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காய் தூளும் மஞ்சள் தூளும் கோதுமை மாவோட பச்சை வாசனையை சுத்தமாக எடுத்துட்டோம். இப்போது ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சர்க்கரை பருப்பு தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது தோசை கல்லோ இல்லை இது போல் தவாவோ நம்ம சூடு பண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் சின்ன சின்னதாகவே ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுற்றி மேலே நெய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். மேலே துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை பருப்பு தோசைக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் வேக விடணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். தேங்காயை இது போல் மேலே தட்டி விட்டுக்கலாம். தோசை வெந்தாலே நமக்கு கலர் மாறும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நம்ம இதை மெல்லமாக திருப்பி போட்டுடலாம். நல்லா இது போல் நம்ம மேலே அழுத்தம் கொடுக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ரெண்டு சைட்லேயும் இது போல் நம்ம நெய் தடவிக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். சில நேரத்தில் கோதுமை மாவு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா தோசை எடுக்கிறதுக்கு வராது, ஒரு போல் தொளதொளான்னு இருக்கும். அப்போ நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தோசை நல்லாவே சூப்பராக வரும். அவ்வளோதான், இது போல் நல்லா 2 சைடும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம். சுவையான சர்க்கரை பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது போல் நம்ம மீதம் இருக்கிற மாவுலையும் ரெடி பண்ணிக்கலாம்.
சுவையான சர்க்கரை பருப்பு தோசை ரொம்ப சுலபமாக சூப்பராக செஞ்சிடலாம். குட்டீஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பரான சர்க்கரை பருப்பு தோசை. இது நம்ம சேனல் என்ன சமையலோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உணவின் சுவையில் உள்ளத்தை வெல்லுங்க.